ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான நெத்தலி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்காக தேவையான நெத்தலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி தலைப்பகுதியையும் அதில் லைட்டாக சின்ன சின்ன செதிலை எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் சேர்த்தோன்னாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா உரசி கழுவுங்க. இந்த மாதிரி நல்லா உரசி விட்டுட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுங்க. பாருங்கள், 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட நெத்தலி கருவாடு பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக வந்துடும். இப்போது நம்ம கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இந்த கருவாட்டு தொக்கு நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கலாம். இப்போ 15-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்க்கலாம். 4 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்தலி கருவாடையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வேக விடலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு நம்மளோட கருவாட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.